வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்புக்குரிய ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. ஓகேங்களா? ஓகே, வாங்க படிக்கலாம். கணினி என்பது ஒரு டேஸ். கணினி என்பது ஒரு டேஸ். இதுக்குரிய ஆன்சர் ஆ மற்றும் ஆ, அதாவது கருவி மற்றும் இயந்திரம்னு சொல்கிறாங்க. கருவிக்கும் இயந்திரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கருவி அப்படின்றது ஒரு டூல், அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? இயந்திரம் அப்படின்றது தானாக இயங்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கருவிக்கும் இயந்திரத்துக்கும் ஒரு உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ கணினி அப்படின்றது ஒரு கருவி மற்றும் இயந்திரம் ரெண்டுமே சொல்லலாம். ஓகேங்களா? நம்மளும் ஆப்ரேட் பண்ணலாம், அது தானாகவும் ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் கருவி மற்றும் இயந்திரம். கணிதங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒருவித கணிதவியல் நுட்பமே அபாகஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அபாகஸ். ஓகேங்களா? கணிதங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒருவித கணிதவியல் நுட்பம்தான் நம்ம அபாகஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அபாகஸ் என்ற கணக்கீடு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அபாகஸ் என்ற கணக்கீடு சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா? அபாகஸ் அப்படின்ற கணக்கீடு சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. நேப்பியர் போன்ஸ், அதாவது மடக்கை கண்டுபிடித்த ஆண்டு. நேப்பியர் போன்ஸ் மடக்கை கண்டுபிடித்த ஆண்டு 1617. 1617. பஸ்கால் இயந்திரம் கண்டுபிடித்த ஆண்டு. பஸ்கால் இயந்திரம் கண்டுபிடித்த ஆண்டு 1642. ஓகேங்களா? பஸ்கால் இயந்திரம் கண்டுபிடித்த ஆண்டு 1642. கொட்ஃப்ரேட் வில்ஹெல்ம் லிப்னிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கொட்ஃப்ரேட் வில்ஹெல்ம் லிப்னிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஜெர்மனி. ஓகேங்களா? ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். விசைத்தறியை நெசவு தொழில்நுட்பத்தின் மூலம் கண்டறிந்தவர் யார்? விசைத்தறியை நெசவு தொழில்நுட்பத்தின் மூலம் கண்டறிந்தவர் ஜோன் நம்பியர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ, ஜோன் நம்பியர். கணக்கிடும் இயந்திரம் கண்டறியப்பட்ட ஆண்டு. கணக்கிடும் இயந்திரம் கண்டறியப்பட்ட ஆண்டு 1822. 1822. கணக்கிடும் இயந்திரத்தை கண்டறிந்தவர் யார்? கணக்கிடும் இயந்திரத்தை கண்டறிந்தவர் சார்லஸ் பாப்பேஜ். சார்லஸ் பாப்பேஜ் கணக்கிடும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சவர். டிஃபரன்ஸ் இன்ஜின் என்ற இயந்திரத்தை கண்டுபிடித்தவர். டிஃபரன்ஸ் இன்ஜின் அப்படின்ற இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் சார்லஸ் பாப்பேஜ். ஓகேங்களா? ஆப்ஷன் பி, சார்லஸ் பாப்பேஜ். அனாலிட்டிக்கல் இன்ஜின் என்ற இயந்திரத்தை கண்டுபிடித்தவர். அனாலிட்டிக்கல் இன்ஜின் என்ற இயந்திரத்தை கண்டுபிடித்தவரும் சார்லஸ் பாப்பேஜ். ஆப்ஷன் டி, சார்லஸ் பாப்பேஜ். ஹார்வர்ட் அண்ட் IBM நிறுவனம் இணைத்து டேஸ் கணினியை உருவாக்கியது. ஹார்வர்டும் IBM நிறுவனம் ஜாயின் ஆகி என்ன வகையான கணினியை வந்து உருவாக்குனாங்கன்னா மார்க் 1. ஓகேங்களா? மார்க் 1. முதல் தலைமுறை காலம், நம்ம ஆல்ரெடி ஓல்டு வீடியோவில் பார்த்துருப்போம் கணினியோட தலைமுறைகள்னு சொல்லி. அதில் முதல் தலைமுறைக்குரிய காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1940 முதல் 1956. 1940 முதல் 1956. முதல் தலைமுறையில் பயன்படுத்திய சாதனம். முதல் தலைமுறையில் பயன்படுத்திய சாதனம் வெற்றிட குழாய்கள். முதல் தலைமுறையில் பயன்படுத்திய சாதனம் வந்து வெற்றிட குழாய்கள், வேக்கம் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு தலைமுறையில் பயன்படுத்திய முதன்மையான சாதனம். முதல் கணிப்பொறியாக கருதப்படுவது. முதல் கணிப்பொறியாக கருதப்படுவது ENIAC. ஓகேங்களா? ENIAC. ஆப்ஷன் பி. ஓகேங்க, சாரி, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் ஏவும் சேம் தான் நினைக்கிறேன், ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் ஆன்சர் வந்து அதுதான். முதல் கணிப்பொறி வந்து ENIAC அப்படின்றது தான். இரண்டாம் தலைமுறைக்குரிய கால அளவு. இரண்டாம் தலைமுறைக்குரிய கால அளவு வந்து 1956 முதல் 1963. 1956 முதல் 1963. இரண்டாம் தலைமுறையில் பயன்படுத்திய சாதனம். இரண்டாம் தலைமுறையில் பயன்படுத்திய சாதனம் வந்து டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஓகேங்களா? திரிதடயங்கள். ஓகேங்களா? திரிதடயங்கள்னால் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து செகண்டு செஞ்சுரியான கணினி தயாரித்தப்போ. ஓகேங்களா? கணினியோட செகண்ட் செஞ்சுரின்னு சொல்லக்கூடிய காலத்தில் கண்டுபிடிச்ச, அதாவது யூஸ் பண்ண ஒரு முக்கியமான பொருள்னால் அது திரிதடயங்கள், டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு,
இரண்டாம் தலைமுறை கணிப்பொறியாக கருதப்படுவது டிரான்சிஸ்டர். ஆப்ஷன் சி டிரான்சிஸ்டர். முதல் இயக்க அமைப்பு அதாவது ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கப்பட்ட தலைமுறை எது? ஸோ ஓஎஸ் அமைப்பு உருவாக்கப்பட்ட தலைமுறை இரண்டாம் தலைமுறை தான். ஓகேங்களா, ஆப்ஷன் பி இரண்டாம் தலைமுறை. ஓஎஸ் அமைப்பு உருவாக்கப்பட்ட தலைமுறை இரண்டாம் தலைமுறை. தொகுப்பு செயலாக்க அமைப்பு மற்றும் பன்முக இயக்க அமைப்பு எந்த தலைமுறையில் உருவாக்கப்பட்டது? தொகுப்பு செயலாக்க அமைப்பு மற்றும் பன்முக இயக்க அமைப்பு எந்த தலைமுறையில் உருவாக்கப்பட்டதுன்னா இரண்டாம் தலைமுறையில் தான். ஆப்ஷன் பி இரண்டாம் தலைமுறை. இரண்டாம் தலைமுறை கணிப்பொறிகள் அல்லாதது. ஸோ இதில் இருக்கிறதுல எது இரண்டாம் தலைமுறை கணிப்பொறி இல்லைன்னா ஐபிஎம் 1620. ஓகேங்களா, 1620 இருக்குல்ல ஐபிஎம், அது வந்து இரண்டாம் தலைமுறை கிடையாது. மூன்றாம் தலைமுறைக்குரிய கால அளவு. மூன்றாம் தலைமுறைக்குரிய கால அளவு 1964 to 1971. 1964 முதல் 1971. மூன்றாம் தலைமுறையில் பயன்படுத்திய சாதனம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் வந்து வெற்றிட குழாய்கள், செகண்டில் திரிதடயங்கள். மூன்றாம் தலைமுறையில் பயன்படுத்திய சாதனம் வந்து ஐசி. ஓகேங்களா, இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐசி. ஓகேங்களா, ஐசி அப்படின்றது தான் நம்ம மூன்றாம் தலைமுறையில் பயன்படுத்தினாங்க. மூன்றாம் தலைமுறை கணிப்பொறிகள் எதுனா ஐபிஎம் 360 சீரீஸ் அப்படின்றது மூன்றாம் தலைமுறை கணிப்பொறிகள். மூன்றாம் தலைமுறையில் பயன்படுத்திய மொழி உயர்நிலை மொழி. மூன்றாம் தலைமுறையில் பயன்படுத்திய மொழி வந்து உயர்நிலை மொழி. செயற்கை நுண்ணறிவு மற்றும் நிபுணர் அமைப்பு எந்த தலைமுறையில் அறிமுகமானது? செயற்கை நுண்ணறிவும் நிபுணர் அமைப்பும், அதாவது இப்போ யூஸ் பண்ணுற ஏஐ அப்புறம் நிபுணர் அமைப்பு அப்படின்னு சொல்கிற அந்த மேனேஜிங் சிஸ்டம், அதெல்லாம் வந்து எப்போ வந்து எந்த தலைமுறையில் அறிமுகமானதுன்னா 5th தலைமுறை, 5ஆம் தலைமுறை. அதாவது இனி வரக்கூடிய இப்போ இருக்க தலைமுறை. ஓகேங்களா, 1980 முதல் இப்போ நடக்கிறது தான் 5ஆம் தலைமுறைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தலைமுறையில் தான் அந்த செயற்கை நுண்ணறிவும் நிபுணர் அமைப்பும் அதாவது அறிமுகமாச்சு கணினியில். இணை செயலாக்கம் எனப்படுவது விஎல்எஸ்ஐ. ஓகேங்களா, இணை செயலாக்கம் எனப்படுவது விஎல்எஸ்ஐ. ஏஎன்என்னின் விரிவாக்கம் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஏஎன்என்னோட விரிவாக்கம் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். கணினிகள் அவற்றின் செயல்பாடுகளுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் மைக்ரோ செகண்ட்ஸ், நானோ செகண்ட்ஸ். இரண்டும் சரி, ஏபி ரெண்டுமே ஓகேங்களா. அதாவது ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து அதோடைய அவுட்புட் வந்து அது கொடுத்துரும். ஓகேங்களா, மைக்ரோ வினாடிகள், மைக்ரோவோட ரொம்ப கம்மி நானோ. ஸோ ரெண்டுமே சொல்கிறாங்க, ஏ மற்றும் பி இரண்டும் சரி. ஒரு கணினியின் பல்வேறு வகையான வேலைகளை ஒரே துல்லியம் மற்றும் செயல்திறனுடன் செய்யும் திறனை குறிப்பது பன்முகத்தன்மை. ஓகேங்களா, ஒரு கணினி வந்து என்ன பண்ணுன்னா எல்லா மல்டி டைப்ஸ் ஆஃப் டாஸ்க் எது கொடுத்தாலுமே வந்து எவ்வளோ சேம் டைம் தான் எடுத்துக்கணும். ஒரே துல்லியம் மற்றும் செயல்திறனுடன் செய்யும் திறனை வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பன்முகத்தன்மைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே டைம் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும், சீக்கிரமாகவும் ஆன்சர் கிடைக்கும், கரெக்டாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும், ரொம்ப துல்லியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் பன்முகத்தன்மைன்னு சொல்லி கணினியோட செயல்திறனை சொல்கிறாங்க. கணினியின் உள்ளமைந்த நினைவகம் டேஸ் எனப்படும். கணினியின் உள்ளமைந்த நினைவகம் முதன்மை நினைவகம். ஓகேங்களா, கணினியோட உள்ளமைந்த நினைவகம் முதன்மை நினைவகம் எனப்படும். கணினிகளின் வகை அல்லாதது எது? கீழே இருக்கிறதுல கணினியோட வகை எது இல்லைன்னு சொல்கிறாங்க. கணினி, சர்வர், மெயின் ஃப்ரேம், மானிட்டர். இதில் கணினியோட வகை அல்லாது வந்து மானிட்டர் அப்படின்றது அதோட வகை கிடையாது, பார்ட்டு தான். ஒரு கம்ப்யூட்டரோட பார்ட்டு தான் மானிட்டர் அப்படின்றது. ஸோ அதனால் அது வகை இல்லைன்னு சொல்கிறாங்க. பல மின்னணு கருவிகள் இணைந்து உருவாக்கப்பட்ட இயந்திரம் என்பது கணினி. ஓகேங்களா, நிறைய சிப்ஸு மீன்ஸ் அந்த மைக்ரோ சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் சிபியு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மானிட்டரு, மவுஸு, கீபோர்டு அப்படின்னு சொல்லி நிறையா வகையான மின்னணு கருவிகள் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான், ஒரு இயந்திரம் தான் கணினி. தகவலை உள்ளீடு செய்வதற்கான கருவிகள் வந்து எப்படி அழைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ், உள்ளீட்டு சாதனங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணி அது கொடுக்குறது. எக்ஸாம்பிள்ஸ் மவுஸ், கீபோர்டு,
இது எல்லாமே வந்து இன்புட் டிவைசஸ் தான். நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அதுக்கு சொல்கிறோம் அப்படின்றது இன்புட் டிவைஸ். தகவலை உள்ளீடு செய்வதற்கான கருவிகள் இன்புட் டிவைசஸ். பின் வருவனவற்றில் ஒன்று உள்ளீட்டு சாதனம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மவுஸ், கீபோர்டு, எம்ஐசிஆர், திரை ஆப்ஷன் இருக்குது. மவுஸ், கீபோர்டு, எம்ஐசிஆர் எல்லாமே உள்ளீட்டு சாதனம். ஆனால் திரை, அதாவது மானிட்டர் அப்படின்றது வெளியீட்டு சாதனம். நம்ம கொடுத்ததை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ மானிட்டர் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த ரிசல்ட்டை. ஸோ அது வெளியீட்டு சாதனம். ஓகேங்களா. கணினி தன்னிடம் இருக்கும் தகவலை பயனாளர்களுக்கு கொடுக்க பயன்படுகின்ற பாகங்கள் டேஸ் எனப்படும். இதை தான் வந்து அவுட்புட் டிவைசஸ். ஓகேங்களா. தன்னிடம் இருக்கிற தகவலை அவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்காக கொடுக்குதில்ல, அது எதன் மூலமாக கொடுக்கணும், அதோடைய மானிட்டர் மூலமாக கொடுக்கும், இல்லை அதோடைய பிரிண்டர் மூலமாக கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்கறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்மளுக்கு அதோடைய ரிசல்ட்டை நம்மளுக்கு காட்டுதல், அதுக்கு யூஸ் பண்ணுற டிவைசஸ் எல்லாம் அவுட்புட் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. கணினியில் நடக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் கட்டுப்படுத்தும் அமைப்பு கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா. கணினியில் நடக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் கட்டுப்படுத்தும் அமைப்பு வந்து கண்ட்ரோல் யூனிட்டு. எண்ணிய முறையில் சேமிக்கப்படும் தரவு என்பது மென்பொருள், சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடியதான் எண்ணிய முறையில் சேமிக்கப்படுறது. ஓகேங்களா. அதாவது நம்ம கணினிலேயே சேமிக்கிறது தான் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். நம்ம கையில் கிடைக்கிறது வந்து ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. மென்பொருள் வகைகள் எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க. மென்பொருள் வகைகள் வந்து 2. ஓகேங்களா. கணினியின் பகுதிகளை ஒன்றிணைத்து கணினியை செயல்படுத்த பயன்படுத்தப்படும் மென்பொருள் என்பது அமைப்பு. ஓகேங்களா. கணினியோட பகுதியை ஒன்றிணைத்து கணினியை செயல்படுத்த பயன்படுத்தும் மென்பொருள் என்பது அமைப்பு. டேஸ் என்பது வைரஸ் ஆகும், ட்ரோஜன். ஓகேங்களா. ஆப்ஷன் டி ட்ரோஜன் அப்படின்றது ஒரு வைரஸ். FTP என்பது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஓகேங்களா. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். அவரவர் தேவைக்கேற்ப துறை சார்ந்து உருவாக்கப்படும் மென்பொருள் பயன்பாட்டு மென்பொருள். மொழியின் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு எண்ணை நிர்ணயிப்பது குறியீட்டு முறை. கணினியின் கட்டளை மொழிகள் என்பது நிரல் ஏற்பு மொழி. ஆங்கில மொழியின் கட்டளைகளையும் குறியீடுகளையும் கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு நிரல் மொழி என்பது ஹை லெவல் லாங்குவேஜ். VAN ஓட விரிவாக்கம் வைட் ஏரியா நெட்வொர்க். வைட் ஏரியா நெட்வொர்க். NLPயோட விரிவாக்கம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஓகேங்களா. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். கணிப்பொறி எத்தனை வகைப்படும்? கணிப்பொறி வந்து 2 வகைப்படும். ஓகேங்களா. கணிப்பொறி 2 வகைப்படும். RAM அதோட விரிவாக்கம் என்ன? ரேண்டம் அக்சஸ் மெமரி. ரேமோட விரிவாக்கம் ரேண்டம் அக்சஸ் மெமரி. CRTயோட விரிவாக்கம் கேத்தோட் ரே டியூப். LCDயோட விரிவாக்கம் லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்ப்ளே. ஸோ அந்த அப்ரிவேஷன்ஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ரேம்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி, CRTனா கேத்தோட் ரே டியூப், LCDனா லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்ப்ளே. LEDயோட விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோட்ஸ். VGAவோட விரிவாக்கம் வந்து வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. ஓகேங்களா. வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. அச்சுப்பொறியின் வகைகள் எத்தனை? அச்சுப்பொறியோட வகைகள் வந்து பல. ஓகேங்களா. பல வகையான அச்சுப்பொறிகள், பிரிண்டிங்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கணினியோட மென்பொருள் சம்மந்தமான பேசிக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த தலைமுறைகள் சம்மந்தமான வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுறப்பே அதுக்குரிய ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒன் டைம் வந்து நான் இதுக்குரிய அந்த அப்ரிவேஷன்ஸ் மட்டும் ஒன் டைம் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க.
என்எல்பியோட விரிவாக்கம் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். விஏஎன்னோட விரிவாக்கம் வைட் ஏரியா நெட்வொர்க். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. சிஆர்டினா கேத்தோட் ரே டியூப்ஸ். எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. எல்இடினா லைட் எமிட்டிங் டயோட்ஸ். விஜிஏனா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.